எந்த நேரத்தில் ஆந்திராவினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு திருப்பதியில லட்டு தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய நெய்ல விலங்குகளோட கொழுப்பு இருக்குன்னு சொன்னாரோ அப்ப இருந்து இந்த பிரச்சனை ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி, அதாவது நீங்க தண்ணியில ஒரு கல்லை போட்டீங்கன்னா அந்த தண்ணி பரவற மாதிரி இந்த பிரச்சனை ஆந்திராவை தாண்டி மற்ற மாநிலங்களுக்கும் பரவிருக்கு. இந்த திருப்பதி லட்டு தொடர்பான சர்ச்சையில் இப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்திருக்கு. அந்த ட்விஸ்ட் என்னன்னா, திண்டுக்கல்ல சேர்ந்த அந்த ஏஆர் டெய்ரி நிறுவனத்தை எப்படியாவது நெய் சப்ளை பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒய்எஸ்ஆர்சிபி ஒரு முறைகேடு பண்ணியிருக்காங்கன்னு தெலுங்கு தேசம் கட்சியினர்லாம் குற்றம் சாட்டுறாங்க. அந்த விஷயம் என்ன? அடுத்ததா ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாணுக்கும் நடிகர் பிரகாஷ் ராஜுக்கும் இடையே ஒரு பெரிய தகராறு போயிட்டு இருக்கு. அது இப்ப எந்த இடத்துல இருக்கு? இந்த 3 கேள்விகளுக்குமான பதில தாங்க இந்த வீடியோ இருக்க போகுது. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல ஒய்எஸ்ஆர்சிபி என்ன பண்ணி இந்த திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிறுவனத்தை உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். திருப்பதியில நீங்க நெய் சப்ளை பண்ற டெண்டர் எடுக்கணும்னா எல்லா நிறுவனமும் வந்திருப்பாங்க. அதிகமான ஏலம் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த நெய் சப்ளை பண்ற டெண்டர் கிடைக்கும். திருப்பதியில முதல்ல இந்த நெய் சப்ளை பண்றக்கூடிய அந்த டெண்டருக்கு நீங்க ஏலம் கேட்க போகணும் அப்படின்னா அதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு. ஒரு நிறுவனம் ஆனுவல் டர்ன் ஓவரா 250 கோடி ரூபாய் பண்ணணும்னு ஆரம்பத்தில் இருந்தது. ஆனா இப்பதான் இதுல வர்றாங்க ஜெகன்மோகன் ரெட்டியோடைய ஒய்எஸ்ஆர்சிபி கட்சியினர். ஏஆர் டெய்ரி நிறுவனத்தினுடைய ஆனுவல் டர்ன் ஓவர் 244 கோடி. அதனால ஏஆர் டெய்ரி நிறுவனத்தை உள்ள கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதுக்காக விதிமுறைகள் இருந்தது இல்லையா, அந்த ஆனுவல் டர்ன் ஓவர் 250 கோடின்னு. அந்த விதிமுறைகளை சேஞ்ச் பண்ணி ஆனுவல் டர்ன் ஓவர் 150 கோடி ரூபாய் இருந்தா கூட இங்க ஏலம் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை புதுசா ஒய்எஸ்ஆர்சிபி இதுல புகுத்துறாங்க. அதே மாதிரி இந்த தெலுங்கு தேசம் கட்சியினர்லாம் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, வேணுக்குன்னே திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிறுவனத்தை உள்ள கொண்டு வரணும்னு இந்த மாதிரி விதிகள் எல்லாம் மாற்றி இருக்கிறாங்க. அதனால இது ஏஆர் டெய்ரி நிறுவனமும் ஒய்எஸ்ஆர்சிபி கட்சியும் சேர்ந்து பண்ண கூட்டு சதியா இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு எழும்புது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த விதிகள் எல்லாம் மாற்றுறதுக்கு ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய மாமா மற்றும் முன்னாள் திருமல திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய சேர்மனா இருந்த ஒய்வி சுப்பாரெட்டி தான் கையெழுத்து போட்டிருக்கிறாரு. ஆரம்பத்தில் நந்தினி நிறுவனம் கரெக்டா தானே நெய்யை சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க, எந்த முறைகேடும் இல்லையே. ஆனா இப்ப நடக்கிற முறைகேட்டுக்கெல்லாம் காரணம் இந்த ஏஆர் டெய்ரி நிறுவனம் தான். இந்த ஏஆர் டெய்ரி நிறுவனத்தை உள்ள கொண்டு வந்த ஒய்எஸ்ஆர்சிபி தான் அதுக்கு பொறுப்பே இருக்கணும்னு சொல்றாங்க. இது குறித்து சந்திரபாபு நாயுடுடைய தெலுங்கு தேசம் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் என்ன சொல்றாருன்னா, திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு பல சொத்துக்கள் இருக்கு. அந்த சொத்துக்களை எப்படியாவது சுருட்ட பெரிய ஊழல் நடந்திருக்கு. இந்த ஊழல்ல திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய முன்னாள் சேர்மன் ஒய்வி சுப்பாரெட்டிக்கு தொடர்பு இருக்கு. அதனால அவரை நாங்க கைது செய்வோம். அது மட்டும் இல்லாம இந்த ஊழல்ல யாராருக்கெல்லாம் தொடர்பு இருக்கோ எல்லாத்தையும் நாங்க கைது செய்வோம். ஒருபோதும் எங்களுடைய நம்பிக்கையில நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுறாருன்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா அவர் கடைசியா யாரை சொல்றாருன்னு மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் மற்றும் நடிகர் பிரகாஷ் ராஜுக்கும் இடையேயான பிரச்சனையை பார்த்துருவோம். செப்டம்பர் 20ஆம் தேதி ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் எக்ஸ் ஹேண்டல்ல ஒரு பதிவு போடுறாரு. அந்த பதிவில் கோயில்களை பாதுகாக்க, கோயில்களை காப்பாற்ற சனாதன தர்ம ரக்ஷணா வாரியம் அமைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இது தொடர்பா பிரகாஷ் ராஜ் அதற்கு என்ன பதில் போட்டாருன்னா, நீங்க துணை முதலமைச்சரா இருக்கிற மாநிலத்துல தான் ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அதனால என்னன்னு விசாரிங்க, விசாரிச்சு குற்றவாளியை கண்டுபிடிச்சு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுங்க, ஏன் இந்த விஷயம் பெருசுபடுத்துறீங்க அப்படின்னு அவர் கேட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் மத ரீதியிலான பதற்றம் அதிகமா இருக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு, அதாவது பாஜகவை குறிப்பிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு நன்றி அப்படின்னு அவர் சொன்னாரு. இதற்கு பதிலடி கொடுத்த ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரகாஷ் ராஜ், நீங்க உங்களை ஒரு ஆக்டரா நான் மதிக்கிறேன், ஆனா இந்தியாவில் மதச்சார்பின்மை அப்படிங்கிறது டூ வே, ஒரு வே கிடையாது. எப்பவுமே ஹிந்துக்கள் மட்டும்தான் மதச்சார்பின்மையா இருக்கணும்ங்கிறது அவசியம் இல்லை, எல்லாருமே மதச்சார்பின்மையா இருந்தா நாங்களும் மதச்சார்பின்மையா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மதச்சார்பின்மைங்கிற பெயரால தாறுமாறா எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. நாங்களே ஏற்கனவே நொந்து போயிருக்கோம், வழியில் இருக்கோம், அதனால எங்களை சீண்டி பார்க்காதீங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. இது குறித்து பிரகாஷ் ராஜ் தன்னுடைய எக்ஸ் ஹேண்டல்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வெளிநாட்டில் இருக்கேன், இப்ப வெளிநாட்டில் ஷூட்டிங்ல இருக்கேன், நான் ஒன்னு சொன்னேன், நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, தப்பா மிஸ் இன்டர்பிரேட் பண்ணிட்டீங்க, நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளிநாட்டில இருந்து வந்து இதற்கான பதிலா நான் சொல்றேன் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. அடுத்ததா இந்த ஆந்திரால இருந்து இந்த பிரச்சனை எப்படி மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் போயிருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொன்னா பார்த்துருவோம்.
ஏற்கனவே நம்ம கடந்த வீடியோவில் சொல்லியிருந்தது தான், ஆந்திரா போலவே கர்நாடகாவில் கொடுக்கக்கூடிய பிரசாதங்களையும் இந்த மாதிரி லேப் ரிப்போர்ட் எடுத்து செக் பண்ணணும் அப்படின்னு பாஜக காரங்கள்லாம் கேட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இது குறித்து கர்நாடகாவில் உள்ள காங்கிரஸ்காரங்களை என்ன சொன்னாங்கன்னா, மற்ற பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் போய் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ இந்த பிரச்சனை தொடர்பா ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த கவர்மெண்ட் ஆர்டர்ல கர்நாடகாவில் உள்ள 35,000 கோயில்கள்ல கொடுக்கக்கூடிய பிரசாதத்துக்கு தேவைப்படக்கூடிய நெய்யை கர்நாடகாவை சேர்ந்த நந்தினி நெய்யை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அடுத்ததா ஒடிஷா மாநிலத்தில் ஒடிஷாவில் உள்ள பூரி ஜெகநாத் கோவிலில் அந்த பிரசாதம் வழங்கக்கூடிய நெய் எப்படி இருக்கு, எந்த தரத்தில் இருக்குன்னு அதை நாங்கள் தரவா செக் பண்ண போறோம் அப்படின்னு பாஜகவினர் சொல்லியிருக்கிறாங்க. யாருமே பூரி ஜெகநாத் கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதம் தரம் இல்லை, ஒழுங்கா இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா நாங்கள் தரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு லேப் ரிப்போர்ட் எடுத்து செக் பண்ண போறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இந்த பிரச்சனை உத்தரப்பிரதேஷ் வரைக்கும் போயிடுச்சுன்னு சொல்லலாம். நீங்க நினைக்கலாம் என்ன உத்தரப்பிரதேஷ் வரைக்கும் போயிடுச்சா அப்படின்னு. ஏற்கனவே ராமர் கோயிலினுடைய பிரான் பிரதிஷ்டா நிகழ்ச்சிக்கு திருப்பதியிலிருந்து 300 கிலோ லட்டு தயாரிக்கப்பட்டு அங்க விநியோகிக்கப்பட்டது. இது தொடர்பாகவே ஒரு பெரிய சர்ச்சை கிளம்பிச்சு. ராமர் கோயிலினுடைய பிரான் பிரதிஷ்டா செரிமனிக்கே இந்த லட்டு தான் தயாரிக்கப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழும்புது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அங்க ஒரு புதிய விதியை கொண்டு வர இருக்கிறாரு. அந்த விதியின் கீழே ஒரு ஹோட்டல் இருக்கு அப்படின்னா அந்த ஹோட்டலா இருக்கட்டும், ரெஸ்டாரண்டா இருக்கட்டும், அங்க சிசிடிவி கேமரா வைக்கணும். அது மட்டும் இல்லாம ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் சர்வ் பண்ணும்போது கையில கிளவுஸ் மாட்டிக்கிட்டு தான் பண்ணணும். அதே மாதிரி எல்லா ஹோட்டல்கள்ல ரோட்டு கடையா இருந்தா கூட அந்த கடைகள் எல்லாம் ஓனரனுடைய பேரு, அவங்களுடைய அட்ரஸ் எல்லாம் எழுதி போடணும் அப்படின்னு ஒரு புது ரூலை அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. அடுத்ததா இந்த திருப்பதி லட்டு தொடர்பான சர்ச்சை தமிழ்நாட்டுக்கும் வந்துருச்சு. திருப்பதி லட்டு தொடர்பான சர்ச்சையில மாட்டின திண்டுக்கல்ல சேர்ந்த ஏஆர் டெய்ரி நிறுவனத்தினுடைய எம்டி தான் பழனி கோயிலையும் ஒரு அறங்காவலரா இருக்கிறாரு. அதனால பழனி கோயில்ல கொடுக்கப்படக்கூடிய பிரசாதத்தையும் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு பல பாஜகவினர் கருத்து சொல்லிட்டு வந்தாங்க. இந்த நிலையில பழனி கோயில் பிரசாதம் தொடர்பான ஒரு சர்ச்சையான கருத்தை பதிவு பண்ண போய் திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி நேற்று கைது செய்யப்பட்டு பின்பு அவர் விடுவிச்சாங்க. இதே மாதிரியே தமிழ்நாடு, ஒடிஷா, உத்தரப்பிரதேஷ் மட்டும் இல்லாம இந்த ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி திருப்பதி சர்ச்சை நாடு ஃபுல்லா பரவிச்சிருந்தாங்க சொல்லணும். பதிவோட இறுதியா ஜெகன்மோகன் ரெட்டி வேணுக்குன்னே ஊழல் பண்றதுக்காக திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிறுவனத்தை உள்ள கொண்டு வந்தார்னு அவங்க சொல்ற கூற்று உண்மையா அப்படிங்கிறதையும், ஜெகன்மோகன் ரெட்டி கைது செய்யப்பட வேண்டியவரா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த ஆடியில வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமைகளும் நம்ம எந்த மாதிரி ஒரு பூஜை முறைகளை கடைபிடிக்கணும்? ஒரு மனிதன் ஆலயத்தில் போயிட்டு பரிகார பூஜை செய்வதை காட்டிலும் ஒரு வீட்டில் ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் சுக்கிரனுக்கு நாம் செய்யக்கூடிய சிறந்த பரிகாரமாகவே இருக்கிறது. பூச நட்சத்திரம் என்பது தாமரையை குறிக்கக்கூடியது. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.